அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சக்கராம்பாளையம், திருச்செங்கோடு தாலுக், நாமக்கல் டிஸ்ட்ரிக். இப்போ இந்த செஷனில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட்ரி இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்னுடைய அனலைசிஸ் அண்டு கீ ஆன்சர்ஸ் இதை ரெண்டை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா 3/7/2024 அன்னைக்கு வந்துட்டு நடந்திருக்கு இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம். ஓகே, இதனுடைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம், நம்ம அனலைசிஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவலாகவே வந்துட்டு உங்களுக்கு புக் பேக்லேருந்து எல்லாமே கேட்டிருக்கான். 1 மார்க்காக இருக்கட்டும், அண்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ், அப்ரிஷியேஷன், 2 மார்க் கிராமர், அண்ட் ரோட் மேப், பேராகிராஃபு, அண்ட் தென் paraphrase, rearrange the sentences from the supplementary, and then passage comprehension from supplementary, and language functions, and this picture also in your textbook, and note making, and identify the errors. Okay, so these type of questions asked in July 2024. Okay, so basically it's a very easiest question paper. Now we can tick the 1 mark, and the first one nod, chewed, first option B. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இண்டிஜினியஸ்லி அப்படின்னா நேச்சுரலி, அதுக்கு கிரம்பிள்டு அப்படின்னா ப்ரோக்கன், அதுக்கடுத்தது ஆன்டனிம்ஸ், வி கேன் கோ ஃபார் ஆன்டனிம்ஸ். ஃப்ரைல் அப்படின்னா அதில் ஸ்ட்ராங், அண்ட் ஜாண்ட் அப்படின்னா ஹெல்த்தி, அண்டு கிரிஃப்லி அப்படின்னா இல்லை ஹாப்பிலி. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ப்ளூரல் ஃபார்ம் ரேடி ஃபார் ரேடியஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 8 ப்ரிஃபிக்ஸ் லிட்ரேட், இல்லிட்ரேட், and then GPS, global positioning system, global positioning system, and then there will be shutdown, and compound word வந்து பார்த்தோம் அப்படின்னா rain, fall, option B. And then there was pin drop silence in the class, and Raghavan always goes, and then dash he is 90 years, though he is 90 years. So these are the answers for 1 mark. And then next we can go for 2 mark grammar. 2 mark grammar. So our army, the question number 23, our army has defeated the enemy into other voice. So this is an active voice. Next we can go for passive voice. Okay, for the enemy, first வந்துட்டு the enemy has been, so this is the present perfect tense, அதனால் has been. ஓகேங்களா, has been defeated. Okay, defeated by our army. ஸோ இதுதான் நமக்கு கரெக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேஞ்ச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச். இவன் வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 24, இதில் ஹவு டிட் ஹீ கெட் இட், ஹி ஆஸ்க்டு. அப்போ ஹி ஆஸ்க்டு ஹவு, ஹீ ஹேட் காட் இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஆன்சர். நெக்ஸ்ட் பஞ்சுவேட், எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் வரணும். டி, தட்ஸ், அண்டு கொட்டேஷன் இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கணுங்க. அண்டு தட்ஸ் அப்பாஸ்ட்ரஃபி எஸ், தட்ஸ் மை டெலிகேட் ஏரியல். ஏரியல், ப்ராஸ்பரோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ரெண்டுமே ப்ராப்பர் நவுனு, அதனால் ஏ கேபிட்டல் லெட்டர், ப்ராஸ்பரோவுக்கு பி கேபிட்டல் லெட்டர். செட்டுக்கு முன்னாடி நம்ம கம்மா யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அண்டு டபுள் கொட்டேஷன் அண்ட் ஃபுல் ஸ்டாப். ஸோ இதுதான் பஞ்சுவேஷன். இந்த பஞ்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 மார்க் அழகாக நம்ம தாராளமாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு கொஸ்டின் நம்பர் 26, அதில் தேர் வாஸ் எ பன், த ஷாப்ஸ் ரிமைண்ட் க்ளோஸ்ட். ஓகே, பந்த் நடந்திருக்கு, அதனால் ஷாப்ஸ் எல்லாம் ரிமைண்ட் க்ளோஸ்ட். அப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸ் எழுதலாம். ஸோ அவ்வளோதான், தட்ஸ் இட். இப்படி எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துடலாம். அண்ட் ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ். ஓகே,
this is the price of this medal. ஓகேங்களா, this is the price of this medal. The medal, this is the price of the medal. This is the price of the medal. And the young seagull, okay, the young seagull was alone on his sledge. இது ரெண்டு rearrange. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு ரோட் மேப்பு. இதில் ரோட் மேப்பில் இதுலேயே நாங்கள் ஆன்சர்ஸ் கீழே இதில் நம்ம கொடுத்துருக்கோம். கோ ஸ்ட்ரெயிட் ஆன் த காந்திஜி ரோட், வாக் பாஸ்ட் த டெம்பிள் அண்ட் வாக் ஃபார் எ ஃபியூ மீட்டர்ஸ் அண்ட் ரீச் காமராஜ் சாலை, டேர்ன் ரைட், ஃபைனலி ரீச் த பார்க். இதுக்கும் நமக்கு 2 மார்க் உண்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 45ல் வந்து 44ல் பாருங்கள், அதில் எரர் ஸ்பாட்டிங் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸு ஹெல்ப்ஸ்ன்னு கொடுத்துருந்தப்போ நம்ம ஹெல்ப்பு அது கிரிக்கெட் இஸ் வாட்ச்டு பை, ஓகே, கிரிக்கெட் ஓகே இஸ் வாட்ச்டு பை million of fans all over the world. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ராஜன் ஸ்லோலி செட்டில்ஸ் டவுன் இன் இஸ் ரிட்டையர்டு லைஃப் அண்ட் ஹேஸ் anyone. அவனை ஹேவ் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஹேஸ்ன்னு எழுதணும். ஏன்னா வந்து பார்த்தோம்னா ஹேஸுங்கிறது எனிஒன்ங்கிறது சிங்குலர், அதனால் ஹேஸு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். மை கிராண்ட் மதர் அண்ட் ஐ வேர், ஸோ போத் ஆர் ப்ளூரல் ஃபார்ம், அதனால் வேர் குட் அட் த ட்ராயிங் பிக்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் மெமரி போம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேராகிராஃபெல்லாம் ஈஸி தான். பேராகிராஃபு நம்ம என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வச்சு நம்ம எழுதிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு ஸ்டான்ஸாஸ், பிக்அவுட், ரைமிங் வேர்ட்ஸ் ஈஸியாக இருக்கும். கோல்டு, போல்டு, ஆன்ட்டு, கிராண்ட்டு. ஓகே, கிவன் ஸ்டான்ஸாக வந்துட்டு அதனுடைய ரைமிங் ஸ்கீம் என்ன, ஏஏபிபி அந்த மாதிரி நம்ம எழுதிடுவோம். எம்ப்ளாய்டு இன் த தேர்ட் லைன் ஆஃப் த ஸ்டான்ஸா, அவே த செட் ஆஃப் மைசர்லி அண்ட் மைசர்லி அவனே கொடுத்துட்டான். அப்போ கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் பர்சானிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது டபிள்யூ, இது வந்து அலிட்ரேட்டட் வேர்ட்ஸாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த 37 பொறுத்த வரைக்கும் 37ல் பாருங்கள், ப்ராஸ்பரோ அண்ட் மிரண்டா கேம் டு an island and lived in a cave. He raised the question. Okay, Prospero and Miranda came to an island and lived in a cave. He raised a violent storm in the sea to wreck the ship of his enemies. He ordered Ariel to torment in the inmates the ship. The king of Naples and Antonio, the false brother, repented the injustice they had done. Prospero forgave them and restored his dukedom Milan. இது ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதுனீங்கன்னாவே நமக்கு போதும். இதில் நமக்கு 5 மார்க் தாராளமாக நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்ட், இதில் செக்ஷன் 4 வந்துடுதுங்க. செக்ஷன் 4ல் அட்வர்டைஸ்மெண்ட், ஓகே, அண்டு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், இது எல்லாமே புக்கில் இருக்கிறதாங்க. இது வந்துட்டு நோட்டீஸ் ரீட்டிங் அண்ட் லுக் அட் த பிக்சர், ஓகே, அண்டு நோட் மேக்கிங் அண்டு ஆல்ரெடி நம்ம எரர் ஸ்பாட்டிங் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 45 மெமரி போயம். அண்ட் இதில் வந்துட்டு கொஸ்டின் நம்பர் 46 A and Bயில் செகண்ட் 6 ஆக்கில் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி. அண்ட் 46 Bயில் வந்து பார்த்தோம்னா த ஸ்டோரி ஆஃப் மிலன். இது ரெண்டில் நீங்கள் எதுனாலும் ஒன்று எழுதிக்கலாம். அடுத்து 47ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. கீழே 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 4 கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அது வாட் ஆர் த கண்ட்ரிஸ், விச் ஆர் த கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர்மேனியன் போர்ச்சுகீஸ் ட்ரேடர்ஸ் வேர் லிவிங் இன் த சாந்தோம் ஏரியா. அடுத்து த பிரிட்டிஷ் அரைவல் அட் சென்னை இன் 1693. த லோக்கல் இண்டஸ்ட்ரி இன் சென்னை வாஸ் காட்டன் மில். த இங்கிலீஷ் பிகேம் மாஸ்டர்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா இன் அபவுட் 1801. இது இல்லைன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போயம் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ போயம் காம்ப்ரிஹென்ஷன் இல்லைன்னா பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எழுதினாவே நமக்கு அதில் மார்க் வந்துடும். ஓகேங்களா, ஸோ அப்போது ஓவராலாக வந்து பார்த்தோம்னா கொஸ்டின் வந்துட்டு ரொம்ப ஈஸிங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்காக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. ஓகே, இதில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மீதி இதில் எதுவும் இல்லைங்க. ஸோ ஓகே, மீதி வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, பாய், டேக் கேர்.